கிரிக்கெட்டர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நியூசிலாந்து வர்சஸ் இந்தியா செகண்ட் மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு. அண்ட் நம்ம எதிர்பார்த்த விதத்தை காட்டிலும் பயங்கரமான ஒரு கன்வின்சிங் விக்டரி, அதுவும் ஒரு பெரிய டோட்டலை வந்து ரொம்ப ஈஸியாக சேஸ் பண்ணியிருக்காங்க. வித் வெரி குட், அவர் இப்போவே ஆட ஆரம்பிச்சிட்டாரு. வெரி குட் சேஸ்ன்னு தான் சொல்லணும். அதுவும் 6 for 2 எப்படி சேஸ் பண்ணாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். இன்னைக்கு நம்ம கூட வந்து ஸ்ரீவத்சன் ப்ரோ தான் ஜாயின் பண்ணியிருக்காரு. வணக்கம் ப்ரோ, எப்படி ஹலோ இருந்துச்சு ஹலோ மேட்ச்? ஹலோ ஹலோ. அதான் ஹைலைட்ஸ் பாக்குற மாதிரி தான் இருந்தது. 15 ஓவர் ஹைலைட்ஸா போட்டு விட்டாங்கன்னா நல்லா இருக்கும். ஹைலைட்ஸ் கட் பண்றது தான் இப்ப பெரிய விஷயமே. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 பவுண்டரி போயிருக்கும்னு நினைக்கிறேன். 20 ஆமா, பவுண்டரி, ஒரு எத்தனை சிக்ஸ் போச்சுன்னே தெரில. கிட்டத்தட்ட ஒரு 15 போயிருக்கும். எனக்கு நான் கவுண்ட் எடுக்கல. ஆமா. பட் ஒரு 15 சிக்ஸஸ் போயிருக்கும். ஸோ அதனால எல்லா 35 பாலையும் பவுண்டரியில காட்டியே ஆகணும். ஸோ அது ஒண்ணு. ஸோ அதான் கன்வின்சிங் வின்னு, கிரஷிங் வின்னு. மோர் தென் தட் நமக்கு என்னன்னா, அபிஷேக் சர்மா அடிக்காம ஒரு வின்னு. வின். ஆமா. அபிஷேக் சர்மா கிட்டத்தட்ட வந்து என்னன்னா, ஒரு பால் டக் அவுட்னால 0 ரன்ஸ் 0 from 1. கான்ட்ரிபியூஷன்ல ஒரு வின். ஆமா. சோ சோ அதுதான் மோர் கன்வின்சிங் திங். அண்ட் இந்தியாக்கு எல்லாமே கிளிக் ஆயிட்டே இருக்கு. எது போட்டாலும் ஆக்சுவலி ஓடி எனக்கு நான் போன இதுவே சொல்லணும்னு நினைச்சேன். எனக்கு அப்படியே கம்ப்ளீட்லி ஒரு மைண்ட் செட் ஷிஃப்ட் தெரியுது இன் கேப்டன்சின்றது என்னோட இது. ஸ்கை வந்து நம்ம டீமுக்குள்ளே நீங்களே சொல்லியிருக்கீங்க. கொஞ்சம் பப்பட் கேப்டனா இருந்தாரு கௌதம் கம்பீர் கீழே. அது அது எல்லாமே இருக்கு. அதை நான் பட் வாபஸ் வாங்கிக்கிறேன். சூரியகுமார் யாதவ் ஆமா. இல்ல, நீங்க சொல்றது தப்பெல்லாம் ஆமா, கிடையாது. ஏன்னா அதான் இல்ல, ஒரு அந்த கட்டத்துல டைம் வந்து இருந்துச்சு அப்படிதான். ஆமா. அவருமே டைலமால மாட்டிக்கிட்டாரு. சஞ்சு சாம்சன் ஆடுறதா, ஆமா. இல்ல ஒரு சுப்மன் கில் உள்ள கொண்டு வந்ததுல அவரே டைலமால மாட்டிட்டாரு. அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணி இது பண்ணுவாங்க. பட் மோர் தென் தட் சுப்மன் கில் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கன் சீரீஸா இருக்கட்டும், த வே ஹி பேக்ஸ் ஹிஸ் பவுலர்ஸ் அண்ட் த மைண்ட் செட் தட் இஸ் கிரியேட்டட். ம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பெருசா சூரியகுமார் அது ரியாக்டே பண்ணதில்லை. சிக்ஸ் கொடுத்தா பரவாயில்ல. மோஸ்ட்லி அவர் இப்பதான் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ஃபீல்டிங் டிராப்ஸ் அந்த இடத்துல மட்டும்தான் நான் ரியாக்ட் பண்ணி பார்த்திருக்கேன். அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா பண்றது தான். பட் மோர் தென் தட் ரன் போனா பிரச்சனை இல்ல. இது இது ஆக்சுவலி நான் கம்பேரே பண்ண விரும்பல. பட் ஸ்டில் இருந்தாலும் இது வந்து ஒரு கிளிம்சஸ் ஆஃப் பேட் கமின்ஸ் கேப்டன்சி. ம். பேட் கமின்ஸை பொறுத்த வரைக்கும் கேப்டன்சில அவரே சொல்லியிருக்காரு, 250 ரன் அடிக்கிறோமா ஒன்னும் பிரச்சனை இல்லை. பவுலர்ஸோட வேலை என்ன, 249. 149 ரன் கொடுத்து போ. சோ அது மாதிரி கேப்டன் தான் பேட் கமின்ஸ். சூரியகுமார் யாதவ் அந்த டென்ஷனே ஆக மாட்டாரு. சோ அதனால என்னன்னா, ஐ மீன் அந்த செட் ஆஃப் பிளேயர்ஸ் டிஃப்ரெண்ட் என்னதான் இருந்தாலும், நம்ம என்னன்னா இங்க இருக்கிற பிளேயர்ஸ்க்கு எல்லாமே வந்து என்னன்னா ஒரு கிளாரிட்டி. ஓகே, நம்ம என்னதான் அடி வாங்கினாலும் நமக்கு இது இருக்கு. நம்ம பாட்டு ஜாலியா போய் விளையாடலாம் அப்படின்றது. இன்னைக்கு இஷான் கிஷன் 6 for 2ல இருந்து ஐ மீன் ஜாக் ஃபோக்ஸ்க்கு ஒரு நோ பால் ஒண்ணு மாட்டிச்சு. அங்க ஆமா. திரும்பினதுதான். ஆமா. சோ அங்க ஜாக் ஃபோக்ஸ் ஓவர் கிடைச்சாலும் அதுக்கப்புறமும் இஷான் கிஷன் வந்து போயிட்டே இருந்தாரு. நிறுத்தவே இல்ல. சோ அந்த விஷயம் வந்து என்னன்னா, எனக்கு லிட்ரலி இது வந்து 6 for 2 இன் ஓடிஐஸ் அப்படின்னா, இந்த அளவுக்கு ஃப்ரீனஸ் இருக்குமா அப்படின்றது எனக்கு இருக்காது. தெரியல. சோ இன்னைக்கு குல்தீப் யாதவ் போட்ட விதம், நம்ம அந்த அந்த அளவுக்கு நியூசிலாந்து கிட்ட போன ஓடிஐ வரைக்கும் அடி ஓடிஏல பார்க்கல. வாங்கிட்டு, ஆமா. அதேதான். ஆமா, இன்னைக்கு குல்தீப் யாதவ் போட்ட விதம். ஆனா ஓவர் பண்ணிட்டு வந்தாரு. டேரல் மிச்சல் வந்தோடனே என்னன்னா, பின்னாடி வந்து ஷார்ட் ஃபைன் லெக் வைக்கிறதா இருக்கட்டும், ஒரு ஸ்லிப் வைக்கிறதா இருக்கட்டும், வைடர் ஸ்லிப்பா கொஞ்சம் வச்சிருந்தாங்க. சோ தெரியும் அவர் வந்து கண்டிப்பா அந்த ரிவர்ஸ் ஸ்வீப் ஆட ரிவர்ஸ் ஆட போறாரு போறாரு. அப்படின்னு. ஆமா. So, அதனால அந்த லெக் சைடு இதை வந்து கட் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் ஓவரே டேரல் மிச்சலுக்கு வந்துட்டு நல்ல ஸ்ட்ராட்டஜியோட வந்தாங்க. பட் அதான் இந்த இடத்துல குல்தீப் யாதவ் இன்னைக்கு போட்டா மாதிரி குல்தீப் யாதவ் வந்து எத்தனை ஃபிளைட்டட் டெலிவரிஸ் பாருங்க. அந்த குல்தீப் யாதவ் கிட்ட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நிறைய பால தூக்கி 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 போட்டு தூக்கி டெம்ப் போடுறது. பண்ணுவாரு. ஆமா. 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 ரச்சின் ரவீந்திரா விக்கெட்டா இருக்கட்டும். ரச்சின் ரவீந்திரா ரவுண்ட் விக்கெட்டா ஓவர் விக்கெட்டா, ஐ மீன் டைரக்டா வந்துட்டு, ஒரே நிமிஷம் அது ஒண்டி பாத்துக்கிறேன். இதை எடிட்டர் கட் பண்ணிடுங்க. எனக்கு அது மட்டும் எப்பவுமே குழப்பம். இல்ல, ரவுண்ட் த விக்கெட் தானே சொல்ல வரீங்க? ரவுண்ட் த விக்கெட்னா அவுட், அம்பையர் தாண்டி ரவுண்ட் த விக்கெட்ல போறது. ஓவர் த விக்கெட்னா ஆமா. லெஃப்ட் ஆர்ம் ஓவர் த விக்கெட், ரைட் ஆர்ம் ஓவர் த ஓவர் த விக்கெட். விக்கெட். ஆமா. ஓவர் த விக்கெட் இன்னைக்கு வந்து ம். நம்ம எடிட்டர் இது வரைக்கும் வந்ததை கட் பண்ணிடுங்க. இன்னைக்கு குல்தீப் யாதவ் போட்ட இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா, போன ஓடிஎஸ பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரவுண்ட் த விக்கெட்ல வந்தே போட்டுட்டு இருந்த ஒரு ஆளு, இன்னைக்கு வந்து ஓவர் த விக்கெட்ல வந்துட்டு அந்த கட்டு புல்லுக்கு வந்து கட் அடிக்கிறதுக்கான இதை வந்து நிறைய கொடுத்தாரு. நீ கட் அடிக்கிறதுனா அடிச்சுக்கோ, ஆனா உனக்கு நான் என்னன்னா டிஃபென்சிவ் லைன்ஸ் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரச்சின் ரவீந்திரா அவுட் ஆனதுமே அதேதான். வைடர்
ஒரு ஆள் தூக்கி போட்டு ம். விக்கெட். கிளென் பிலிப்ஸ்க்குமே ஆக்சுவலி என்னன்னா 2 3 வாட்டி அவுட் ஆயிருக்க வேண்டியது. கிளென் பிலிப்ஸ்மே எட்ஜ் ஆகி ஸ்லிப் எடுத்தாங்க கரெக்டா. அப்ப 4 எல்லாம் போச்சு. சோ இந்த குல்தீப் யாதவ் வந்துட்டு என்னன்னா அந்த ஃப்ரீனஸ் வந்துட்டு இது லிட்டரலி தெரியுது கேப்டன்சி மைண்ட் செட் ஷிஃப்ட் அப்படின்றது. லைக் நான் இது என்ன வந்து எங்க சொல்றது கேப்டன்சி இருந்துச்சு? மைண்ட் ஷிஃப்ட் தான் நான் சொல்லுவேன். கேப்டன்சி வந்து ஆமா. உனக்கு எந்த இடத்துல ஃபீல் பிளேஸ் பண்ணுன்றதுலாம் இருக்குல்ல. விச் ஐ டென்ட் ஃபீல் இட் வித் ம். கில். சரி, கில் அடிக்கிறது இப்போ வேணாம்னு நினைக்கிறேன். நான் வேற ஒரு டைம் பார்த்து அடிச்சுக்கிறேன். இல்ல பட் கில்ல என்னன்னா நான் மேட்ரு கில்ல நான் அதுதான். அடிக்கிறதுக்காக சொல்லல. ஈஸ் ஆல்சோ யங், ஈஸ் ஆல்சோ லேர்னிங் கேப்டன். அவரு கத்துக்கிட்டு வந்தாரு அப்படின்னா இந்தியாவுக்கு தான், ஐ மீன் க்ரூம் பண்ணிட்டு வந்தாருன்னா இந்தியாவுக்கு கண்டிப்பா பெனிஃபிட் தான். பட் என்னன்னா அடி வாங்கினாலும் என்னன்னா குல்தீப் யாதவுக்கு வந்து இந்த பேக் பண்ணி 3வது 4வது ஓவர் போறதா இருக்கட்டும், அவரை யூஸ் பண்ண விதமா இருக்கட்டும். இன்னைக்கு வந்து குல்தீப்பையும் வருண் சக்கரவர்த்தி மாத்தி மாத்தி யூஸ் பண்ணாங்க. எஸ், அவங்க 2 பேருமே இன்னைக்கு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் 2 ஓவர் எக்ஸ்பென்சிவ். ரன்ஸ் போச்சு. ரச்சின் ரவீந்திரா அடிச்சாரு. பட் இருந்தாலும் என்னன்னா இன்னைக்கு ரச்சின் ரவீந்திரா பாவம், நான் வைடா தான் போடுவேன். வருண் சக்கரவர்த்தியும் குல்தீப் 2 பேருமே வைடர் லைன்ஸ் தான் வச்சாங்க ரச்சினுக்கு. ரச்சின் ஏறி நான் நேரா அடிப்பேன்னு அந்த மாதிரி அடிச்சு ரன் போச்சுன்னா அது இட்ஸ் எப்பவுமே அக்செப்டபிள். பரவாயில்ல. ஆமா, ஆமா. ஏ- ஏன்னா வந்து பேட்ஸ்மேன் இஸ் ட்ரைங் சம்திங் விச் இஸ் நாட் கன்வென்ஷனல். சோ அது வந்து விக்கெட் விழுறதுக்கான சான்ஸ் அதிகமா இருந்தது. இந்த மைண்ட் செட் ஓடியில இருந்த மைண்ட் செட் இல்லாம இப்ப வர்றது வந்துட்டு இதனாலதான் வந்து இந்தியா வந்து T20s பயங்கர டாமினேட்டிங்கா இருக்காங்க. Yeah. சூரியகுமார் யாதவ் வந்துட்டு நம்ம என்னடா சூரியகுமார் யாதவ் கேப்டன் கொடுக்குறோம், ஹர்திக் பாண்டியாலாம் போயிருக்கணும்ட்டு நம்ம இல்ல, ஐ இல்ல. ஸ்டில் ஆமா, ரிமெம்பர் நினைச்சிருக்கோம். அந்த. முன்னாடி நினைச்சிருக்கோம் அத. பட் அவரு லேர்ன் பண்ணிட்டு வந்த விதம் இஸ் லைக் அப்சல்யூட்லி இஸ் லைக் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேப்டன்ஸ். அந்த ரிசோர்சஸ் எப்படி யூஸ் பண்றாருன்றது அதுதான் வந்து எனக்கு மோர் தென் பேட்டிங். அந்த இது அவர் போலிங் ரிசோர்சஸ் எப்படி யூஸ் பண்றாரு அப்படின்றது தான் ஒரு விஷயம். ம். அண்ட் ஆல்ரவுண்டர்ஸை பேக் பண்ற விதம் அதுவுமே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட். சூர்யாவோட கேப்டன்சின்னு எடுத்துக்கிட்டோம்னா போலிங்க்கும் இதுவா இருந்திருக்கு. பேட்டிங்ல வந்துட்டு நம்ம அவர் பேட்டிங்கை சப்போர்ட் பண்றது அப்படின்றத விட இந்த மைண்ட் செட் இருக்கிறதுனால என்னன்னா போலிங் ஆக்சுவலி சொல்ல போனா இந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங் ஏன் இருக்குன்னா இந்த போலிங் வந்து சப்போர்ட் பண்ணுது. 2 பேருமே காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறாங்க. திடீர்னு நம்ம பார்த்தா எப்படியா இருந்தாலும் சரி 6 ஓவர் 60 போனாலும் நடுவுல வருண் சக்கரவர்த்தி வந்து இது பண்ணிடலாம், நமக்கு ப்ரெஷர் கம்மியா இருக்கும் அப்படின்ட்டு. பவுலர்ஸ்க்கு எப்படி இருக்கும்னா எப்படி இருந்தாலும் நம்ம 200 அடிச்சிருவோம், அதனால ம். வந்து அதனால நம்ம நம்ம பொறுமையா பண்ணிடலாம் விக்கெட் அப்படின்ற எடுத்துக்கலாம். மாதிரி. ஆமா. இல்ல, சோ ஆக்சுவலா இந்த நான் இது இந்த வந்து மைண்ட் எங்க செட். சொல்லணும்னா, இதுல ஒரு பாயிண்ட் என்ன மெயினா மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா வந்துட்டு, ஐ மீன் டக் அவுட் வந்து நீங்க ஓடிஐல பாத்தீங்கன்னாலும் சரி, இதுல பாத்தீங்கன்னாலும் சரி, டக் அவுட் ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு டக் அவுட்டா இருக்கு. இத நிறைய கமெண்டேட்டர்ஸும் இன்னைக்கு மென்ஷன் பண்ணாங்க ஆக்சுவலா. ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்காங்க. அண்ட் வந்து ஒன்ஸ் இஷான் கிஷன் வந்து அவுட் ஆயிட்டு அப்புறம் சம் பிரேக் முடிச்சுட்டு வந்தாரு. வந்த பிறகு பார்த்தா ரிங்கு சிங் அண்ட் ரிங்கு அபிஷேக் சிங் சர்மா ஆமா. வந்து 2 பேரும் வந்து அவங்க அவரை பாராட்டுறதா இருக்கட்டும். இந்த ஒரு விஷயம் வந்துட்டு எனக்கு என்னமோ ஓடிஐஸ்ல வந்துட்டு, அதாவது பாராட்டுறது தட்ஸ் டிஃப்ரெண்ட். பட் அது எப்படி இது ஒரே ஒரே டீம் தான் இருக்கு. அந்த டீம்ல மோஸ்ட் ஆஃப் தி பிளேயர்ஸ் ஆர் பிளேயிங் ஓடிஐஸ். பட் இருந்தாலும் அங்க இருக்கிற ஒரு ஹடலும் இங்க இருக்கிற ஒரு 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 டக் அவுட்டும் டிஃபரன்ஸ் மேக் பண்ணுது. அங்க இருக்கிற அதே கோச் தான் இங்கேயும் இருக்காரு. ஐ நாட் நோ இங்க இருக்கிறவங்க எல்லாம் கோச்சோட சொல் பேச்சை கேட்கறாங்களா இல்ல என்ன எனக்குன்னு தெரியல. பட் ரிசல்ட்ஸ் ஆர் கம்மிங் ஹியர். அது ஏன் அங்க ஒரு அஜிடேஷன் இருக்குன்றது தெரியல. ஐ டோன்ட் வாண்ட் ரெண்டு கிரிட்டிசம். விஷயம் பட் வந்து எனக்கு தெரிஞ்சு இது சொல்றேன். என்ன. ஓகே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது 2 விஷயம். ஒன்னு ஜெனரேஷன் ஷிஃப்ட். அங்க இருக்கிற எல்லாமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி, KL ராகுல், ஒரு ரவீந்திர ஜடேஜா, அப்புறம் வந்துட்டு ஸ்ரேயஸ் ஐயர், இந்த மாதிரி ஆள் வந்து இருக்குது. ஸோ லிட்டில் பிட் ஓல்டர் ஏஜ். ஓல்டர் ஏஜ்னு சொல்லக்கூடாது, பட் என்னன்னா மோர் மோர் எக்ஸ்பீரியன்ஸ்டு சைட். எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கேப்டன். லிட்டரலி இப்ப ஆடுற இதுக்கும் வேற வேற ஜென்ரேஷன் அவங்க. பட் என்னன்னா இது அவங்களுமே 2023 வேர்ல்ட் கப்ல அந்த டக் அவுட் எப்படி இருந்துச்சோ அப்பயுமே அந்த டக் அவுட் வந்து ஹாப்பியா தான் இருக்கும். அதுதான். இல்ல, ஸோ இல்ல, நான் இட்ஸ் ஹாப்பி ஆல் அபவுட். அன்ஹாப்பி சொல்லல. ஐ மீன் லைக் திஸ் இஸ் லுக்ஸ் ரிலாக்ஸ்டுன்னு சொல்றேன். என்னதான் அதான் நம்ம இந்த டக் அவுட் இப்போ அப்பி. இன்னைக்கு வந்து 200 ரன்ஸ் சேஸ் பண்ணோம். ஒன்றும் ஒரு பெரிய ப்ரெஷர்லாம் இல்லை. யாரும் இல்லை. வேகமா ஓடி போல ஓப்பனர்ஸ். தேர் கம்மிங் அவுட் ரிலாக்ஸ்ட். ஃபெயில் ஆனாங்க. டாப் ஆர்டர் 2 பேருமே அவுட் ஆனாங்க. பட் அந்த ரிலாக்ஸ்டான ஒரு என்விரான்மெண்ட் இருக்குன்னு சொல்றேன். நான் போய் ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி, விச் டசன்ட் ஹேப்பன் இன் ஒன் டே அண்ட் டெஸ்ட் கிரிக்கெட்ல வந்து அது நடக்க மாட்டேங்குது. இட் இஸ் ஆல்சோ அதான் நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் முன்னாடி ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி பொசிஷன் யார் யாருக்கு என்னென்ன ரோல்னு தெரியும், என்னென்ன பொசிஷனில் நான் ஆட போறேன்னு தெரியும். தெர் இஸ் நோ மச் ஆஃப் அ டிஃபரன்ஸ் ஓவர் சேஞ்ச் இன் பொசிஷன்ஸாக இருக்கட்டும். ஒரு கிளியர் மைண்ட் செட்டோட வர்றப்போ இட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். எனக்கு இன்னொன்று என்ன தோணுதுன்னா,
இந்த பாபநாசம் படத்துல சொல்ற மாதிரி எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கிறதா எங்கேயோ இடிக்குதுன்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல தான் எனக்கு என்னமோ நம்ம இதுக்குள்ள போறோம், வேர்ல்ட் கப்புக்குள்ள. பிகாஸ் ஐ டென்ட் வாண்ட், பிகாஸ் வி ஹேட் ஆல் ஆஃப், ரொம்ப இத்தனை வருஷம் ஜிங்ஸ் நிறைய நடந்திருக்கு. இப்ப ரொம்ப இல்ல பர்ஃபெக்டா இருக்கிறது எனக்கு அது ரொம்ப இடிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லணும். இல்ல இன்னைக்கு பெர்ஃபெக்ட்டா இல்லையே. இன்னைக்கு வந்து ஆக்சுவலி இட்ஸ் நாட் அன் இட் ஐடியல் வாஸ் பீன் ஸ்டார்ட். காம்பன்சேட்டட்னு சொல்றேன் நான். இன்னைக்கு நம்ம போட்ட பவுலிங்க்கு காம்பன்சேட் பண்ணிட்டோம்ல. இங்க பேட்டிங் ரொம்ப கன்வின்சிங்கா வின் பண்ணிட்டோமே. 19.5 ஓவர்ஸ்ல வின் அதான் பண்ணோம்ல. இல்ல அது 16 அது ஒண்ணு இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம எப்பவுமே என்னன்னா ஏசியா கப் எடுத்து விட்டோம்னா ஓப்பனர் தவிர இது எல்லாருமே ஜகுல் ஆனாங்க. சூரியகுமார் யாதவ் நம்பர் லெவல்ல நான் பேட்டிங்கே வரலன்னு சொல்ற மேட்ச் எல்லாம் இருந்தது. அங்க என்னன்னா என்னன்னா அபிஷேக் சர்மா மட்டும்தான் அப்ப இல்லைன்னா அவ்வளவுதான்ற ஒரு இதுல வந்துட்டு சட்டுன்னு அபிஷேக் சர்மா ஃபெயில் ஆனா என்ன ஆகுன்றது வந்து இன்னைக்கு ஒரு இது ஆக்சுவலி இன்னைக்கு வேக்கப் வந்து கால். அபிஷேக் சர்மா அவுட் ஆனது ஒரு நல்ல விஷயம். ம். அப்கோர்ஸ் யாரும் அவுட் ஆக கூடாதுன்னு தான் நினைப்போம். பட் அபிஷேக் சர்மா அவுட் ஆனது நல்ல விஷயம். ஏன்னா அதுவும் 2 விக்கெட்ஸ். அபிஷேக் சர்மா மட்டும் இல்ல, சஞ்சு சாம்சன் அவுட். நம்ம சஞ்சு சாம்சன் என்னதான் சொன்னாலும் சஞ்சு சாம்சன் இஸ் சஞ்சு சாம்சன் இஸ் அவனுக்கு மாட்டிக்கிச்சு அப்படின்னா இது வந்து என்னன்னா வெச்சா குடுமி சரிச்சா மொட்டை கதை தான். சோ கண்டிப்பா 6 ஓவர்ஸ்ல 84 நோலாஸும் இருக்கும். இப்ப என்னன்னா 6 ஓவர்ஸ்ல என்ன நீ 2 விக்கெட் வந்துருச்சா 84 நோலாஸ் பதிலா நாங்க 84-2 இருக்க போறோம் 6 ஆமா. ஓவர்ஸ்லன்ற அந்த மைண்ட் செட் வந்து என்னன்னா சோ அப்கோர்ஸ் நான் போன இதுல என்ன சொன்னேன், திலக் வர்மாவோட ரோல இஷான் கிஷன் பண்ண முடிஞ்சது அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி கிரேட். குவிக் விக்கெட்ஸ் விழுந்து வந்தா குவிக் விக்கெட்ஸ் விழுந்துச்சு அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி கிரேட். அப்கோர்ஸ் இன்னைக்கு இஷான் கிஷன் ஆடின விதம் வந்துட்டு எல்லா பாலும் அடிதான். நாம எல்லா பாலையும் நான் சிக்ஸுக்கு தான் அடிக்க போறேன்ற மைண்ட் செட்ல தான் ஆடினாரு. விஷயம் என்னன்னா நிறைய பவுண்டரிஸ் கட்ல பவுண்டரிஸ் அடிச்சாரு. நிறைய வைடா கொடுத்தாங்க அவருக்கு. அவருக்கு ஏரியல் ஷாட் எதுவுமே அடிக்கல, தூக்கி அடிச்சு எதுவுமே வந்து ட்ரை பண்ணல, பெருசா எதுவுமே ட்ரை பண்ணல. எல்லாமே பவுண்டரிஸ் தான். அன்லஸ் ஆர் அன்டில் பேங்க் ஷாட் இல்லைன்னா டவுன் த லெக்ஸ வந்து ஃபிளிக்கு அடிக்கிறது இந்த மாதிரி ஷாட்ஸ் தானே தவிர ட்ரை டு ஸ்கோர் மோர் இன் பவுண்டரிஸ் அது ஒரு விஷயம். ஆனா இதுல யாரு பெருசா வந்து சொல்லுவான்னா அப்பா மகனே அங்கு சாமி நீ உனக்கு 100 ஆயுசா இருக்கணும்டான்ட்டு ஸ்கை தான் சொல்லுவான் கைதா இஷான் சொல்லணும். கிஷனுக்கு. ஆமா. ஆமா, ஸ்கைக்கு இதை விட ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷன் அப்பாடான்ட்டு இருந்திருக்கும். ஸ்கை வந்து ஆனா இன்னைக்கு நல்ல விஷயம் என்னன்னா ஸ்கை பல்ல கடிச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் 10 பால் 10 ரன்னு. சோ அந்த விஷயமா இருக்கட்டும். நிறைய பால் வந்து ஜாக் ஃபோக்ஸோட பாலும் சரி, ஐ மீன் ஜாக் ஃபோக்ஸ்ன்ற பாருங்க ஹென்ரியோட பாலும் ஹென்ரியோட சரி, பால். எல்லாருடைய பாலும் பல்ல கடிச்சிட்டு தட்டி 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 ஆடிட்டாரு. சோ இன்னைக்கு என்னன்னா லெக் சைட்ல வந்து அடிக்காம ஃபைன்ல அந்த தூக்கி எடுத்தோடனே முதல் பால் வந்து அந்த ஃபைன் லெக் மேல தூக்கி சிக்ஸ் அடிப்பாங்க. சோ அந்த ஷாட் அடிக்கல. ஆஃப் சைட்ல கவர்ஸ்ல ஸ்ட்ரைட்ல இந்த மாதிரி வேகன் வீல வந்து அடிச்சதுக்கு அப்புறம் இஷான் கிஷன் அடிச்சு முடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் அப்பாடா இப்ப நான் அடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி என்னன்னா அங்க ஆரம்பிச்சது வந்து ஆமா. அங்கேருந்து வந்து அது லக் நாட் த பயங்கரமா இருந்துச்சு. 2 3 பெஸ்ட் ஃபார்ம் மிஸ் ஆஃப். கேச்சஸ்லாம் வந்துச்சு. பட் லக் ஆமா ஃபேவர்ஸ் ஸ்டில் பிரேவ். அது முன்னாடி அதுவே 50 தாண்டிட்டாரு. சோ ஆமா. என்னன்னா கன்வின்சிங் இன்னிங்ஸ் தான். சோ அவருக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கல 50 தாண்டினதுக்கு அப்புறம் தான் அந்த சான்சஸ் எல்லாமே வந்தது. பட் ஸ்டில் நாட் த கன்வின்சிங் நாக் ஆஃப் ஸ்கை. இன்னுமே என்னன்னா ம். இன்னும் அந்த பிரைம் ஃபார்முக்கு மேபி ஒரு 50 60 70% வந்தாச்சு. இன்னும் அந்த ஒரு 30% பெண்டிங் இருக்கு ஸ்கை வர்றதுக்கு. பட் ஐ ஃபீல் தட் இது வந்து பெரிய கான்பிடன்ஸ் இந்தியாவுக்கு. யோசிச்சு பாருங்க, இது அப்படியே வந்து ஒரு கேஜிஎஃப் பிஜிஎம் என்ன வேணாலும் பிஜிஎம் போட்டு ஹைப் ஏத்தலாம். அந்த பக்கம் அபிஷேக் சர்மா சஞ்சு சாம்சன் ஓபன் பண்ணிட்டு அபாடான்ட்டு யாராவது ஒருத்தர் அவுட் ஆனா இஷான் திலக் கிஷன். வர்மா ப்ரொவைடட் திலக் வர்மா இஸ் ஃபிட், திலக் வர்மா ஸ்லாஷ் இஷான் கிஷன் வந்து நம்பர் 3ல வருவாங்க. அதுக்கப்புறம் சூர்யா நம்பர் 4ல, தூபே ஹர்திக் ஆர் நம்பர் தூபே 5ல, 5. ஹர்திக் நம்பர் 6ல. இன்னைக்கு தூபே இன்னைக்கு ஆடினாரு தூபே ஆடினது. கரெக்டான ஆமா, சுச்சுவேஷன். கரெக்டா. ஸ்பின்னர் வந்து வந்தோடனே சரி ஓகே தூபேக்கு சான்ஸ் கொடுக்கணும், பாவம் அவனும் வந்து படிக்கணும்ல. அந்த மாதிரிதான் வந்துட்டு அவனும் படிக்கணும்னா இந்த சரண்யா பொன்மனன் தூக்கி காசு கொடுக்குற மாதிரி எனக்கு அந்த களவாணி மூவி சீன் தான் ஞாபகம் வந்துச்சு. அவனும் பாவம் பவுலிங் எல்லாம் போட்டிருக்கான், பேட்டிங் பேட்டிங் ஆடணும் இல்லன்ட்டு ஆடணும்ல. கொடுத்தா மாதிரி என்னன்னா இது ஆனா நல்லாவே ஆடினாரு. சோ நம்பர் 6ல ஹர்திக், அதுக்கப்புறம் ரிங்கு ரிங்கு சிங். சிங்ன்றப்போ நம்பர் 7 ரிங்கு சிங் இஸ் கோயிங் டு பி லைக் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்க போகுது. நம்பர் 7 வீக் கிடையாது நமக்கு. நம்பர் 7ல ரிங்கு சிங் வராரு. அதுக்கப்புறம் 8ல அக்சர் பட்டேல், 9ல ஜஸ்பிரீத் பும்ரா, அஷ்தீப் வருண் சிங், அண்ட் வருண் சக்கரவர்த்தி. ஆமா 11 அட் வரும். ஆமா ஆமா. சோ இதுல வந்துட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த லைன் அப்ப. இப்ப சஞ்சு சாம்சன் பண்ண வேண்டியது என்னன்னா ஈகோவெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு ஐயா நீ பெரிய சிக்ஸ் அடிக்கிறவன் தான், நான் சிஎஸ்கே ஃபேன் அதனால சொல்றேன், நீ பெரிய பெரிய சிக்ஸ் அடிச்சு
உன்னால அடிக்க முடியும். ஆனா மொதல் உன்னால அஞ்சு என்னன்னா ஓவர் 2 ஓவர் வச்சு அபிஷேக் அமைதியாரு அப்படின்ற மாதிரி. இல்ல அபிஷேக் சர்மா நான் 2 ஓவர் அமைதியா கூட இருக்க சொல்லல, தொக்கு வைக்க சொல்லல. அபிஷேக் சர்மா மாதிரி ஒருத்தன் ஃபார்ம்ல இருக்கான், தட்டிட்டு அவனுக்கு சிங்கிள் கொடு, சிங்கிள் அவன் கொடுத்துட்டு உனக்கு அவன் அடிச்சு அடிக்கட்டும். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ அவன் அடிச்சுக்க. அடிச்சு கொடுத்து ஆமா அவன் அடிச்சு கொடுத்துட்டு உனக்கு எப்படியும் அந்த இதை செட் பண்ணி கொடுத்துருவான். சோ ஏன்னா இப்பதான் நீ வந்து சஞ்சு சாம்சன் இப்பதான் வந்திருக்கு. ஐ மீன் ஆஃப்டர் தட் ஷஃப்லிங் அப்புறம் என்னன்னா அந்த திரும்ப இப்பதான் செட்டில் வந்து ஆகிற டைம் வந்திருக்கு. ஓப்பனிங்க்கு திரும்ப வந்திருக்கு. சோ அதனால என்னன்னா அந்த சான்ஸை யூஸ் பண்ணிட்டு வேர்ல்ட் கப்ல வந்துட்டு போன வேர்ல்ட் கப்பே வந்து பெஞ்ச் ஃபுல்லா உட்காந்துட்டு போயிட்டே நீங்க. இந்த வேர்ல்ட் கப்ல வந்துட்டு ஐ ஆஸ் அ சஞ்சு சாம்சன் ஃபேனா என்னன்னா ஐ வாண்ட் டு சி 300 ரன் சீசன் ஃப்ரம் ஹிம். T20 300 ரன் சீசன்ன்றது நல்ல ஸ்கோர் நல்ல தான். ஸ்கோர் தான். 300 ரன் சீசன் ஃப்ரம் ஹிம் எனக்கு பார்த்தேன் அப்படின்னா ஐ வில் பி ரியலி ஹாப்பி ஃபார் த சன். போட்ட எஃபர்ட் இவ்வளவு தூரம் வந்துட்டு இந்த சார்பட்டா பரம்பரை சொல்ற மாதிரி தான், இவ்வளவு தூரம் இழுத்துட்டு வந்த தேரை விட்டுறாதரான்ற மாதிரி. சோ ஒரு கட்டத்துல ஓப்பனிங் போய் நம்பர் 5லயுமே வந்து ஜிதேஷ் சர்மா ரீப்ளேஸ் பண்ணி, சோ அதுக்கப்புறம் திரும்ப ஓப்பனிங் கிடைச்சு இப்ப இஷான் கிஷனோட ஃபார்ம்னால திரும்ப ஓப்பனிங் போறதுன்றது இட்ஸ் டூ மச் ஆன் சஞ்சு சாம்சன். இது வந்து இது விட்டான்னா இதுக்கு மேல திரும்ப வர்றது கஷ்டம் அப்படின்ற மாதிரி. அதான் இப்போ சோ நம்ம கொஞ்சம் சஞ்சு கொஞ்சம் வந்து அட்லீஸ்ட் பெர்ஃபார்ம் கொஞ்சம் பண்ணும். நியூசிலாந்து பத்தி பேசிடுவோம். ரொம்ப இந்தியா பத்தியே பேசியிருக்கோம். ஸோ நியூசிலாந்து சைடு பவுலிங் பத்தி பேசுறதுல காட்டிலும் பேட்டிங்ல வந்து ஹவ் வாஸ் இட் ஸ்டார்ட் எப்படி இருந்துச்சு? எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு சிஎஸ்கே ஃபேனா நான் பேசக்கூடாது, பட் வந்து ரொம்ப கடுப்பா இருந்துச்சு. கான்வேவும் ரச்சினும் அடிச்சது. மெயின்லி கான்வே ஒரு 6 பால்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஓவர்லலாம் 18 ரன் அடிச்சு நீ என்னைக்கு தான் அடிச்சிருக்க அப்படின்ற மாதிரி யோசிச்ச டைம் இருந்திருக்கு. பட் கான்வே எல்லா அடிப்பாருங்க. கான்வே அவர் ஃபர்ஸ்ட் ஓவர்ல 18 ரன் அடிக்க மாட்டாரு. ஆனா கான்வே வந்து ஒரு ஐயோ இப்படி திரும்பி பார்த்தா வந்து கான்வே ஹஸ் பிளேட் அட் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 140 அதுதான் இன் அது ஐபிஎல். நான் சொல்லல. நான் வந்துட்டு என்ன சொல்றேன்னா, ஹி டென்ட் டூ இட் ஃபார் சிஎஸ்கே. ஐ மீன் லைக் இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ப்ளோசிவா ஆடுறது இன்னைக்கு பெருசா அடிக்கல. ஆக்சுவலி 20 ரனுக்குள்ள அவுட் ஆயிட்டாரு. கான்வேவை வந்துட்டு எப்ப சிஎஸ்கே பத்தி பேசணும்னு ஷார்ட்டா டச் பண்றேன். சிஎஸ்கே உடைய சக்சஸ் ஃபார்முலா எப்பவுமே என்னன்னா ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் கிளிக் ஆயிடுச்சுன்னா சிஎஸ்கே கப் அடிச்சிடும் அந்த சீசன். ஆமா. ரொம்ப ரேரா வந்து சிஎஸ்கே வந்து ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் கிளிக் ஆகாம போச்சு அப்படின்னா அந்த சீசன் சிஎஸ்கே ஊத்திக்கும். யோசிச்சு பார்த்தா 2020ல வந்து ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வாட்சன் ஒர்க் ஃபாஃப் ஆகல. டு பிளஸி முரளி விஜய் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்கிராச்சியா இருந்தது, ஆன் அண்ட் ஆஃப். திடீர்னு பார்த்தா 18 ஓவர்ல 181 ஃபார் நோ லாஸ்ட்னு இருக்கும். அடுத்த மேட்ச் சாம் கரன் ஓப்பனிங் பண்ணுவாரு. அந்த மேட்ச் நம்ம இது பண்ணல. நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபாஸ்ட் டுவெண்ட்டி ஃபார்வர்ட் டூல டூ ராபின் நம்ம டுவெண்ட்டி 21ல டுவெண்ட்டி டூல ராபின் உத்தப்பா ஆமாமா. 21ல கப் அடிச்சிட்டோம். கப் அடிச்ச அன்னைக்கு ஃபாஃப் டூப்ளசி ருத்ராஜ் கேக்வாட். 2022ல ராபின் உத்தப்பா ருத்ராஜ் கேக்வாட் ஓரளவுக்கு செட் ஆச்சு. பட் ஆனா வந்துட்டு விக்கெட்ஸ் ருத்ராஜ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபார்ம்ல இல்ல. அதுக்கப்புறம் கான்வே வந்ததுக்கு அப்புறம் டீம் செட் ஆச்சு. 23 2023 அகைன் வந்து என்னன்னா ருத்ராஜ் கான்வே காம்பினேஷன் ஹிட், கப் அடிச்சிட்டோம். 2024 சம்பந்தமே இல்லாம கான்வே இன்ஜுரி ஆயிட்டாரு. ரச்சின் அண்ட் ரஹானே ஓபன் பண்ண வச்சு ருத்ராஜ நம்பர் 3 தள்ளி எஸ் வி ஹேட் கிட்டத்தட்ட வந்து பிளே ஆஃப்ஸ் விட்டோம். பட் அதுவுமே குவாலிஃபை ஆகல. 25 2025 இன்ஜுரிஸ். சம்பந்தமே இல்லாம ராகுல் திரிபாதி எல்லாம் ஓப்பனிங் இறக்கி சோ அது பண்ணது வந்து சோ அதான் அந்த ஓப்பனிங் காம்பினேஷன் ஹிட் ஆச்சுன்னா கான்வேவை தேவையில்லாம நம்ம ஷஃபில் ஷஃபிள் பண்ணக்கூடாது. பண்ணதுனாலதான் கான்வேயோட கான்பிடன்ஸுமே உடஞ்சது. எஸ் ஹி வாஸ் அவுட் ஆஃப் ஃபார்ம், பட் அந்த ருத்ராஜ் கான்வே காம்பினேஷன் இல்ல இருந்தா நான் அதை மேபி மட்டும் சொல்லல. சிஎஸ்கே நான் வந்து மேபி நான் என்ன சொல்ல வரேன்னா, ரச்சின் கிட்டயும் அதே தான் நான் எதிர்பார்த்தேன். ரச்சின் 2 சீசன்ஸ் விளாண்டோமே. ரச்சின் ஆல்சோ அந்த 2024 ஸ்டார்டிங்ல கொஞ்சம் நல்லா விளாண்டான். வென் கான்வே ஆப்சன்ஸ் ஆமா. இருக்கிறப்போ அது கொஞ்சம் நல்லா விளாண்டான். அதுக்கடுத்து அந்த மஸ்ட் வின் கேம்ல நல்லா விளாண்டான். அது ரன் அவுட் ஆயிடுச்சு, தூபே அவுட் ஆகுனது. பட் பார்த்தா எனக்கு இன்னைக்கு பார்த்தா வந்துட்டு என்னடா நீங்க 2025ல என்னமோ பண்ணீங்களேடா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்கிராச்சியா இருந்தானுங்க. மேபி அது இப்போ இல்ல ஃபிளமிங்கே இந்த அது பக்கம் ஒரு சொல்ல முடியாது. பட் சீசன் ஃபார்ம் ஆமா. ஸோ ஃபார்ம்ல இருந்ததா இருக்கலாம். பட் ரச்சின் ரவீந்திரா கிட்ட அந்த குவாலிட்டி இருக்கு. இல்ல ஒரு சாஃப்ட் சோ டச்சா தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச பேட்டிங் வந்துட்டு நம்ம ஐ மீன் தே போத் ஆர் நாட் எக்ஸ்ப்ளோசிவ் ஹிட்டர்ஸ். ஆனா இன்னைக்கு அந்த எக்ஸ்ப்ளோசிவ்னஸ் இருந்துச்சுன்றது தான் நான் மென்ஷன் பண்றேன். இப்படி நீ இன்னைக்கு அடிச்சு போக ஆக்சுவலி மாட்ட அப்படின்ற மாதிரி. ஆமா இது ஆக்சுவலி கான்வே நீ கண்டிச்சது போனஸ். ஆனா கான்வே கிட்டோட ரோல் என்ன அப்படின்னா ஏன்னா இந்த ரோல் வந்து சைஃபர்ட் தான் பண்ண போறாரு வேர்ல்ட் கப்ல. சைஃபர்ட் இஸ் கோயிங் டு டூ திஸ் ரோல். சைஃபர்ட் பீக் ஃபார்ம்ல இருக்காரு. பிபிஎல்ல இருந்து 100லாம் அடிச்சுட்டு வராரு. சோ பிக் பேஷ்ல 100 அடிச்சுட்டு வந்த சைஃபர்ட் வந்து என்னன்னா சைஃபர்ட்டாலே இந்த ரோல் பண்ண முடிஞ்சது அப்படின்னா கான்வே யோசிச்சு பார்த்தா கான்வே வந்து இன்னைக்கு 19 of 9 அவுட் ஆயிட்டாரு. பட் கான்வே அந்த சைட்ல ஸ்டேபிள் பண்ணிட்டாரு அப்படின்னா நியூசிலாந்து இஸ் கோயிங் டு பி அகைன் டேஞ்சரஸ். ஒரே ஒரு அவங்க அவங்க இன்னைக்கு எல்லாமே கரெக்டா தான் பண்ணாங்க. சைஃபர்ட்டுக்குமே நல்ல ஸ்டார்ட். இதுதான் டிபிக்கல் நியூசிலாந்து சைடு. எவனுமே 50 அடிக்க மாட்டான். ஆனா 200 பிளஸ் 200 ஸ்கோர் வந்துடும். இருக்கும். இது ஆமா. எல்லா மேட்சும் வேர்ல்ட் கப்ல
இப்பயே எழுதி தரேன், எல்லா மேட்ச் வேர்ல்ட் கப்ல இதை எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. நியூசிலாந்து கிட்ட இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, என்ன ஒரு பிரச்சனையா இருக்கும்னா, டேரல் மிச்சலோட பேட்டிங் பொசிஷன். ம் டேரல் மிச்சல் இஸ் கமிங் வே டவுன் தி ஆர்டர். அது வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல காவு கொடுக்குமான்றது மட்டும்தான். அவங்களுக்கு ஒரே ஒரு வீக் லிங்க் இருக்குன்னா அது மட்டும்தான். ஏன்னா இப்ப ஜாக் ஃபோக்ஸ் வந்து இஸ் நாட் கோயிங் டு பி த மெயின் ஸ்டே. மெயின் நீஷம் வந்துருவாரு. ஸோ மேட் ஹென்ரி, ஜிம்மி நீஷம், அதுக்கப்புறம் ஜேமிசன் வந்துட்டு உங்களுக்கு ஜேக்கப் டஃபி, இந்த 3 டஃபி பேர் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருப்பாங்க. அதுக்கப்புறம் மிச்சல் சாண்ட்னர் அண்ட் இஷ்சோதி வந்து வந்துருவாங்க. சோ அதுக்கப்புறம் அங்க இங்க போடுறதுக்கு உங்களுக்கு டேரல் மிச்சல், ரச்சின் ரவீந்திரா அவங்க இன்னும் பவுலிங்க்கு யூஸே டேரல் மிச்சல் பண்ணல. மேக்ஸிமம் இருப்பார். டேரல் மிச்சல் அப்படி இப்படின்னு கிளென் பிலிப்ஸ்னு போட்டு ஓட்டிடுவாங்க. சோ அவங்க அப்படி இல்லைன்னா ஒரு இடத்துல நான் கிளென் பிலிப்ஸோட இது ஸ்பின்னரா பாக்குறேன் அப்படின்னா கைல் ஜேமிசனை கூட அவங்க உள்ள எடுத்துட்டு வந்துருவாங்க. இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு பவுலிங் ஸ்ட்ரென்தன் ஆயிடும். சோ இது அவங்க வந்து அவங்க பெருசா வரி பண்ணிக்க வேண்டியது இல்லை. இன்னைக்கு டியூஸ் ரொம்ப சீக்கிரம் வந்துருச்சு. ம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே டியூ வந்துருச்சு. லிட்டரலி அந்த இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஈரமா இருந்தது. எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, இன்னைக்கு இட்ஸ் அ பேட் டே ஃபார் நியூசிலாந்து. பெருசா இது பண்ண வேண்டாம். ஆனா ஏன் வந்து ஜாக் ஃபோக்ஸ்க்கு வந்துட்டு தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க. 2 ஓவர் விக்கெட் விழுந்துருச்சு. ஆ ஃபர்ஸ்ட் 2 ஓவர் விக்கெட் விழுந்துருச்சு. தேர்ட் ஓவர் மேட் என்ட்ரி என்ட்ரிக்கே போட்டிருந்தாரு கொடுத்துருக்கலாம். அப்படின்னா, ஆமா, மேட்ச் would have எஸ் been இஷான் turned வேற கிஷன் மாதிரி மாறி ஃபார்ம். இருக்கும். ஆமா அடிச்சு ஆனா இஷான் இந்த கிஷன் மாதிரி அடிச்சிருப்பாரு. வந்திருக்காது. பட் ஃபர்ஸ்ட் ஓவர்ல 20 ரன் போய் அந்த ஒரு ஒரு ஸ்பைக் கிடைச்சனால தான் அடுத்த மீதி 3 ஓவர் அவளால அடிக்க முடிஞ்சுச்சு இஷான் கிஷனால. ஆமா 3 இல்லைன்னா எண்டட் அப். அதாவது 2 ஓவர்ல 8 ஃபார் 2 திணறிட்டு இருந்தவங்க ஆமா, திடீர்னு பார்த்தா 3 சிக்ஸ் ஓவர்ல ஓவர்ஸ்ல. 32 ஃபார் ஆமா 2 ஆயிட்டாங்க. ஆமா, அதுதான் அடுத்து பார்த்தா சிக்ஸ்த் ஓவர்ல 60 வந்துருச்சு. ஏன்னா அப்பயும் மேட் என்ட்ரி தான் போட்டாப்ல. மேட் என்ட்ரி போட்டு கொஞ்சம் கண்டெயின் 60 ஆயிடுச்சு. 80 வந்துருச்சு. 6 ஓவர்ஸ்ல ஏதோ 80 அதான் கிட்ட அதான் வந்துருச்சு. ஏதோ வந்துருச்சு. அதாவது அதிகமா வந்துருச்சு. நான் என்ன சொல்றேன்னா அந்த ஒரு ஓவர் தான் மீதி 3 ஓவர்ல வந்து உங்களால எஃபெக்டிவ்னஸ் காட்ட முடியல. அப்ப மேட் என்ட்ரியே போட்டிருந்தா வந்து திங்ஸ் would have been changed ஆக்சுவலா. பெருசா மாறி இருக்காது. இது இன்னும் ஸ்ட்ரகிளிங்கா போய் ஒரு 18-19 ஓவர்ஸ் மேபி க்ரூஷியலா ஒரு 2-3 விக்கெட்ஸ் போயிருந்துச்சுன்னா மாறி இருக்கும். இல்ல இஷான் கிஷன் அப்போ ஃபாலோ ஆயிருந்தாருன்னா சூரியகுமார் யாதவ் திரும்ப எந்திரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஹீ ஷுட் ஹவ் பேட்டட் சம்திங் டிஃப்ரெண்ட். அதுல ஏதாச்சும் சொன்னாங்க. அது நான் சொல்றேன். அந்த 1 ஓவர் பத்தி தான் நிறைய பேசியிருந்தாங்க கமெண்ட்ரியில கூட. இந்த தேர்ட் ஓவர் வாஸ் வெரி பிக் டிஃபரன்ஸ். ஆனால் போஸ்ட் மேட்ச் அது அது பிரசன்டேஷன்ல ஆக்சுவலி பார்த்தா சாண்டனர் வந்து சும்மா சொன்னான். இல்ல எங்க எவ்வளவு டார்கெட் இருந்தா கரெக்டா இருந்திருக்கும்னு கேட்டப்ப 300 மேபி அப்படின்ற மாதிரி சொன்னான். ஆனா ப்ராப்ளம் அங்க தேர்ட் ஓவர்ல தான் 300ல மேட்டர் இல்லைன்றது தான் சொல்றேன். இல்ல ஆக்சுவலி இன்னி இதுல வந்துட்டு இந்தியாவோட பெஞ்ச் ஸ்ட்ரென்த்துக்கு ஹர்திக், தூபே, ரிங்கு சிங் வரைக்கும் பேட்டிங் இருந்தது. எப்படியும் சேஸ் பண்ணிருப்பாங்க. பட் இவ்வளவு கன்வின்சிங்கா கன்வின்சிங்கா இருந்திருக்குமான்னு இருக்காது. கேட்டா அதுதான் எனக்கு சொல்றேன். தெரியல. அதுதான் சொல்றேன். ஆமா. மேபி ஒரு 18th 19th ஓவர்ல சேஸ் பண்ணாங்க அப்படின்னா மேபி நம்ம சொல்லலாம் நியூசிலாந்து ஹஸ் கிவன் டஃப். பட் இது வந்து கன்வின்சிங் வின் தான். சோ அது ஒண்ணுதான். எனக்கு டேரல் மிச்சல் கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு இது மட்டும் தான். சோ டேரல் மிச்சல் ஒரு 50 60 அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் நம்பர் 4ல இறக்கலாம். கிளென் பிலிப்ஸ் நம்பர் 4ல வராரு. 2 மேட்ச் நல்லா போன மேட்ச் 70 80, இந்த மேட்ச் நல்லா 71. ஆடினாரு ஆமா, பட் அவுட் கம்மியா ரன். ஆயிட்டாரு. ஆமா, பட் கிளென் பிலிப்ஸை நான் நம்பர் 5ல கூட இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணோம் அப்படின்னா டேரல் மிச்சல் வந்து நம்பர் 4ல ஆடலாம். பட் அவங்க வந்து தெளிவா இருக்காங்க. மேபி ஏர்லி விக்கெட்ஸ் விழுந்துருச்சு அப்படின்னா எனக்கு என்னன்னா டேரல் மிச்சல் நம்பர் 4ல ஆடி அவரு எடுத்துட்டு போக முடியும் கேம. சோ ஏர்லி விக்கெட்ஸ் விழுந்தா டேரல் மிச்சல நம்பர் 4ல பாக்குறாங்களான்னு தெரியல. ஒரு கால் நம்ம சிஎஸ்கே டீம்ல ஒரு கட்டத்துல சுப்பிரமணியம் பத்ரிநாத் யூஸ் பண்ணுவாங்க. ஆமா. தம்பி விக்கெட் விழுந்துருச்சு, 2 விக்கெட் விழுந்துருச்சு, போய் கட்டையை போட்டு போய் நில்லுப்பா கட்டைய போட்டு அப்படின்றப்ப வாப்பா அப்படின்னு. நங்குற மாதிரி. ஆமா பத்ரிநாத் யூஸ். பட் பத்ரிநாத் இஸ் அ ப்ராப்பர் டெஸ்ட் பிளேயர். டேரல் மிச்சல் வந்து இஸ் மச் பெட்டர் ஹிட்டர் தன் பத்ரிநாத். பட் அந்த ரோல் வந்து என்னன்னா நம்பர் 5 நம்பர் 6 போச்சுன்னா டேரல் மிச்சல் வந்து மேபி இந்த வேர்ல்ட் கப்ல நாட் த பெஸ்ட் ஆஃப் வேர்ல்ட் கப்ஸா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் ஸ்டில் அவர் கிடைக்கிற சான்சஸ்ல பண்றாரு. பட் டேரல் மிச்சல் இஸ் மச் பியாண்ட் தட். அது மட்டும் தான் என்னுடைய இது. மத்தபடி நியூசிலாந்துக்கு வரி பண்றதுக்குன்னு எதுவும் இல்ல. அவங்க நல்லா நியூசிலாந்து இஸ் கோயிங் டு பி ரியல் த்ரெட். கண்டிப்பா அவங்க ஒரு பெரிய த்ரெட்டா இருப்பாங்க. இன்னைக்கு ஃபீல்டிங்ல தான் அவங்க ஃபார்ம் அவுட் ம். ஆஃப் டே. சோ ஆனா இந்த இந்த வந்து எல்லா மேட்சும் நடக்காது. நியூசிலாந்து வில் கம் ஹார்ட். 200 220 உங்களுக்கு இருக்கும். சோ நியூசிலாண்ட நான் வந்து ஹைப் ஏத்துறேன்னு நினைச்சுக்காதீங்க. நியூசிலாந்து வந்து அந்த மாதிரி ஒரு ஃபீல்டிங் சைடு தான். கடைசியா நான் ஒண்ணே எனக்கு ஒன்று எனக்கு மட்டும் சொல்லி முடிச்சிடணும்னு நினைக்கிறேன். தூபே பத்தி நம்ம பேசினது அவ்வளோவா பேசல. ம். கட்டிங் டவுன் த டாபிக் ஃப்ரம் நியூசிலாந்து வந்து நம்ம அதை மட்டும் கவர் பண்ணல. ஷார்ட்ஸ் போடுறதுக்காக ஹெல்ப் ஆகும்னு பார்த்தேன். ஸோ வந்துட்டு தூபே ஆன் தி அதர் ஹேண்ட் வந்து இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரியே தூபே வந்து இன்னைக்கு ஒரு நம்பர் 5ல வந்திருந்தது வந்து கொஞ்சம் பெட்டரான ஒரு இதுவா இருந்துச்சு. ஆனா அவர்கிட்ட இப்போ போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல கேட்குறப்போ இல்ல அந்த லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் தான், இஷான் அவுட் ஆனனால தான் வந்து நீ உள்ள இறக்குனாங்க. ஸோ அந்த லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் இருக்கட்டும், இல்லைன்னா ஹர்திக் தான் வருவான், எப்போ டீமுக்கு என்ன தேவையோ அது மாதிரி தான் நாங்கள் பண்றோன்ற மாதிரி சொன்னாரு.
பட் கன்சிடரிங் ஹிம் கம்மிங் அட் 6 இன்னுமே வந்து நிறைய பால்ஸ் போன பிறகு வந்து இனிஷியேட் பண்றதை காட்டிலும் ஹி டுக் his டைம். ஒரு 2 3 பால் தான் இன்னைக்கு இன்னைக்கு எல்லாருக்கும் பேட்ல பட்டுச்சு, டியூ இருந்துச்சுன்றப்ப ஹி ஹேட் மிடில் ஆஃப் தி பேட்ல நிறைய பட்டுச்சு. ஹி ஹிட் 3 சிக்ஸர்ஸ். அதுல ஒரு சிக்ஸ் நல்ல பெருசா 100 மீட்டர்ஸ் வேற போச்சு. ஸோ அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு, ஐ மீன் நம்ம இதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம் பவுலிங்ல பயங்கரமா ஆவரேஜ் வச்சிருக்காரு, இப்போ ரீசெண்டா பேசிட்டு இருந்தோம். அதெல்லாம் தாண்டி வந்து இப்போ பவுலிங் காட்டிலும் இப்போ ஹி இஸ் பீன் கிவிங் சம் ஹேண்டி நாக்ஸ் இன் T20s ஆல்சோ. ஸோ இது ஐ மீன் பேட்டிங்ல நம்ம லாஸ்ட் வேர்ல்ட் கப்ல பார்த்த மாதிரியே கொஞ்சம் க்ரூஷியல் நாக்ஸ் க்ரூஷியல் டைம்ஸ்ல அடிச்சாருன்னா இட் would பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ ஹீஸ் பேக், ஹீஸ் ஆல்சோ பேக் அஸ் அன் ஆல்ரவுண்டர்ன்றது கொஞ்சம் ரொம்ப லக்கியான ஒரு இதுவாக இருக்கு. நல்ல நல்ல விஷயம் தான். ஐ மீன் சிக்ஸ்ல ஆட முடியாதுன்றது கிடையாது. சிக்ஸ்ல வந்துட்டு ஹாஸ் நாட் கட் டைமிங் மச் ஆஃப் கிடைக்காதுன்னு சான்சஸ். பட் சொல்றேன், ஆனா அதுதான். என்னன்னா அது இந்தியாவுடைய டூ ஸ்ட்ராங் டாப் ஃபைவ் ஆல்சோ. அவங்க டாப் ஃபைவ் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால தூபேவால என்னன்னா நம்பர் 6 தான் வர முடியுது. ஸோ நம்பர் 6ல அந்த 4-5 பால் தான் கிடைக்குது தூபேக்கு. இன்னைக்கு நல்ல சான்ஸ் ஒரு 20 பால்ஸ் கிடைச்சது. ஸோ இன்னைக்கு நல்லா கேப்டலைஸ் பண்ணாரு. அந்த ஒரு விஷயம் எனக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, துபேவே ஸ்லோ பவுலர் தான். பட் அந்த ஸ்லோவர் டெலிவரிஸ்ல டிசீவ் பண்றாரு. இன்னைக்கு வந்து வைடா போட்டு ஸ்லோவர் டெலிவரிஸ். ஸோ உள்ள அப்படியே உள்ள எடுத்துட்டு வர ஸ்லோவர் டெலிவரிஸ், கட்டர்ஸ் கொஞ்சம் அங்கங்க டெவலப் பண்ணிருக்காரு. கொஞ்சம் கொஞ்சம் கட்டர்ஸ் போடுறாரு. ஸோ அவர் வந்து வேகமா போட்டாலே 128 தான் வரும். நான் சீமப்ல ஸ்லோ போடுறது வந்து ஈஸியா அடிச்சிடலாம். பட் கட்டர் கொஞ்சம் போடுறது, கொஞ்சம் வைட் அந்த லென்த்தை வைடரா வைக்கிறது, குட் லென்த்ல வைடரா வைக்கிறது, அது இருக்கு. சோ அந்த மாதிரி என்னன்னா டெஃபினட்டா 2 to 3 overs ஃப்ரம் தூபே நீங்க எங்கேயாவது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஏன்னா 7th ஓவர் 11th ஓவர் வந்து கண்டிப்பா தூபேக்குன்ட்டு டெம்ப்ளேட் பண்ணி செய்யப்பட்ட ஓவர். சூரியகுமார் யாதவ் தூபேவை எப்படி பாக்குறாரு அப்படின்னா, டெஃபினட்டா வந்து எனக்கு ரன் இவன் போயிடுவான், ஆனா கண்டிப்பா 1 ஓவர் போட்டா 13 for 1 ஆயிடும் அப்படின்றதுனால அந்த கண்டிப்பா அந்த அந்த விக்கெட் ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி எடுக்கிறதுல இருக்கு. இருக்கான், அதுதான். தூபேவை வந்து தூபே வந்து எனக்கு எப்படின்னா சரி இவன் தானே அடிச்சிடலாம் அப்படின்ற அந்த மைண்ட் செட்ல தான் வருவாங்க. ஏன்னா எப்படியும் தூபே வந்து வீக் அவங்க லிங்கா கேம்பிள் பார்ப்பாங்க. எடுப்பாங்க தூபே கிட்ட. சோ இப்ப இருக்கிற ஃபார்ம்ல தூபே மேல எடுக்கிற கேம்பிள் வந்து நிறைய கேம்பிள் வந்து தூபேக்கு ஃபேவரபிளா இருக்கிறதுனால அந்த ஃபார்மை வச்சுட்டு கண்டிப்பா 2 ஓவர் தூபேக்கு தரலாம். சிஎஸ்கே தயவு செய்து தூபே ஒரு 2 ஓவர் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு எப்படி எப்படி போட்டாலும் 6th bowling ஆப்ஷன் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. ஸோ அதனால 7th bowling ஆப்ஷனா வந்து நம்ம தூபே 6th 7th bowling ஆப்ஷனா தூபே வச்சோம் அப்படின்னா நம்ம பேட்டிங்ல அப்படி எங்கேயாவது கேபிட்டலைஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த இருக்கிற ஃபார்ம்ல தூபேவை நம்ம யூஸ் பண்றது ஒண்ணு. அண்ட் ஒரே ஒரு பாயிண்ட் நான் சொல்ல வேண்டியது, ஸ்பின்னர்ஸ் யார் யாரெல்லாம் இந்தியால போடுறாங்களோ எல்லாருக்குமே வந்து என்னன்னா நம்ம போன 2 இதுலயுமே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லாருமே வருண் சக்கரவர்த்தியா இருக்கட்டும் கொஞ்சம் பிளாட்டராவே போட்டுட்டு இருந்தாங்க. விக்கெட் விழுந்துச்சு. பட் என்னன்னா அக்ஷர் பட்டேலும் சரி கொஞ்சம் பிளாட்டரா போடுறதுனால ரன் ஈஸியா வந்து போயிடும். இன்னைக்கு இஸ்ரோதி ஒரு பால் போட்டாரு, நிறைய பால் ரன் நீங்க அடி வாங்கிட்டாரு. பட் இஸ்ரோதி போட்டுதான் இஷான் கிஷனோட விக்கெட்டும் விழுந்துச்சு. நல்லா தூக்கி போட்டு பிளைட்டட் டெலிவரிக்கு தான் விக்கெட் விழுது. இந்தியால விக்கெட் எடுக்கணும்னா அந்த மாதிரி தான் எடுத்தாகணும். குல்தீப் யாதவுக்கும் பிளைட்ல தான் விழுது. பிளாட்டரா போட்டா கண்டிப்பா சர்வைவ் ஆக முடியும்னா முடியாது. இந்தியன் பிச்சர்ஸ்ல சர்வைவ் ஆக முடியாது. இப்ப தூக்கி போட்டு ஐ மீன் சர்வைவ் ஆக முடியாதுன்ற விக்கெட் எடுக்க முடியாது. ரொம்ப ரேரா தான் விக்கெட் விழுகும். விக்கெட் வேணும் அப்படின்னா நம்ம தூக்கி போட்டு எஸ் இந்தியால அங்கங்க டியூ வந்துச்சுன்னா கொஞ்சம் ரன்ஸ் போகும். பட் அந்த பிளைட்டுக்கு ஸ்டில் வேல்யூ இருக்கு. ஸோ அது வந்து ஒரு பாயிண்டா நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். எல்லா டீமுமே அதை ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணிட்டு வந்தாங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கும் வில் கம் இன் டு த பிக்சர். இந்த டியூ எல்லாம் தாண்டி ஸ்பின்னர்ஸ் வில் கம் இன் டு த பிக்சர். அது மட்டும் தான். ஸோ மற்றபடி வேற எதுவும் இல்லை. பிளேயர் ஆஃப் த மேட்ச் இஷான் கிஷன். ஆமா. ஸோ கன்வின்சிங் வின். ஸோ தேர்ட் T20க்கு போறோம். ஐ திங்க் அங்கேயும் வந்து நம்ம வின் பண்ணிடுவோம் தான் நினைக்கிறோம். உங்களுக்கு வேற ஏதாவது சொல்லுமா ப்ரோ? இல்லை, எனக்கு வேற எதுவும் இல்லை. எனக்கு மெயினாக வந்துட்டு இன்னொன்று ஒரு பாயிண்ட் இங்கே ஆட் பண்ணணும்னா, முன்னாடி இருந்தது காட்டிலும் வந்து வி ஆர் கம்மிங் பேக் டு த ட்ரெண்ட் ஆஃப் பேட்டர்ஸ் ஹூ ஆர் பவுலிங், பார்ட் டைமர்ஸ் பவுலிங் வந்திருக்கு. ஷேவாக் சச்சினுக்கு அப்புறம் இங்கே எடுத்துட்டு வந்தோம்னா இப்போ ரிங்கு போட்டார், நாம ஆல்ரெடி பேசணும். ஆக்சுவலாக இப்போ இன்னைக்கு அபிஷேக் சர்மா போட்டார். இது எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்குறாரு. ஆக்சுவலாக எல்லாமே வந்து ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி போட்டு இஷான் சாரி சூரியகுமார் யாதவ் வந்து பிரிச்சு பார்க்குறாரு. என்ன வேணாலும் பண்ணுங்கடா, என்கிட்ட பவுலிங் ஆப்ஷன்ஸும் இருக்கணும், பார்ட் டைமர்ஸும் இருக்கணும். பார்ட் டைமர்னு சொல்லவுடனே இப்போ வந்து ஃபுல் டைமரா போட வச்சிட்டார் தூபேவை. ஸோ இது வந்து என்னன்னா வந்து கிட்டத்தட்ட இட் இஸ் பிகம் லைக் எல்லாருமே ஆல்ரவுண்டர்ஸா மாறிடுறாங்க. ஒரு பவுலர் ஒரு மட்டும் பேட்டர் கிட்டத்தட்ட மட்டும் கிடையாது. அதேதான். ஒரு 2011 வேர்ல்ட் கப் டீம் மாதிரியே இருக்கு. எக்ஸாக்ட்லி, நான் அதை தான் சொல்றேன். நாட் இது மாதிரி. இது சொல்லல. பட் இந்த டேர்ம்ஸ் ஆஃப் தட் பிளேயர் காம்பினேஷன், ம் ஒரு அபிஷேக் சர்மா ஒரு ஓப்பனர் ஹூ கேன் போல் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்,
நடுவுல வந்து ஒரு திலக் வர்மா நம்ம பவுலிங் பெருசா பவுலிங் பார்க்கல. போடல. பட் ஆமா. திலக் வர்மா ஆஃப் ஸ்பின் போடுவாரு. சோ உங்களுக்கு சஞ்சு சாம்சன், சூரியகுமார் யாதவ் தவிர ரிங்கு ரிங்கு சிங் சிங்கும் போடுறாரு. சூரியகுமார் யாதவே பவுலிங் போட்டாரு ஆமா ஸ்ரீலங்கன் ஆமா சீரிஸ்ல. ஆமா ரிங்கு போட்டாரு. போட்டாரு. பட் அந்த 3 பேரை தவிர ஒரு 8 ப்ராப்பர் பவுலிங் ஆப்ஷன்ஸோட போறாங்க. போடுறாரு. அந்த மாதிரி போகும். சோ இல்ல அதான் அப்படி போச்சு இதுவும் அப்படின்னு. ஓடிஐல இல்லைன்றது நான் ஃபீல் பண்றேன். இது ஓடிஐல இந்த கல்ச்சர் வரணும்ன்றது தான் நான் நினைக்கிறேன். அதுதான் சொல்லணும்னு நினைச்சேன் மீதி. எங்கனாலும் நான் திரும்ப அதான் ஓடிஐக்கு அதுவும் தான் போய் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி. ஓடிஐக்கு போய் அடிக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் அதுக்கு டைம் இருக்கு. பட் சுப்மன் கில்லோட டிஃபென்சிவ் கேப்டன்சி பத்தி நம்ம பேசலாம். பட் இங்க எவ்ரி ஒன் இஸ் இன் ஃப்ரீ ஸ்பேஸ். அந்த மைண்ட் செட் வந்து சரி ரன் தானே போகுது. இப்ப என்ன மேக்ஸிமம் 4 ஓவர்ல 60 ரன் கொடுப்பியா? எல்லாருக்கும் தான். யாருக்கு போட்டா என்ன பெஸ்டா ஆமா. போட்ட நீ போட்டு கொடு, இல்ல நான் ட்ரை பண்றேன். அதான். ஜெயிக்கிறோம்ல அது வரைக்கும் போறோம் அப்படின்னு. பட் இந்தியா ஜெயிக்கிறாங்க. இது எல்லாமே இதுதான். என்னன்னா, எங்க பேட்டிங் விட்டா பவுலிங் காம்ப்ளிமெண்ட் பண்ணுது, பவுலிங் விட்டா பேட்டிங் காம்ப்ளிமெண்ட் பண்ணுது. இது என்னன்னா சூரியகுமார் யாதவ் கிரியேட் பண்ண மைண்ட் செட் தான் இது. நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. நான் நீ 30 for 3 நான் அவுட் ஆனாலும் பபிள் கம் சாப்பிட்டு தான் போவேன். மேட்ச் தோத்துட்டு பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்கும் பபிள் கம் சாப்பிட்டுட்டு தான் போவேன். மேட்ச் ஜெயிச்சாலும் நான் பபிள் கம் சாப்பிட்டுட்டு தான் போவேன்ற அந்த மைண்ட் செட் தான் வந்துட்டு இந்தியா வந்து இவ்வளவு நல்லா இது பண்ண வைக்குது. ஒரே ஒரு ஆங்கர் தேவையா அப்படின்றது பார்த்தா இருக்கிற ஃபார்ம்ல தேவைப்படாது. எனக்கு ஸ்ரீலங்கன் பிச்சர்ஸ்ல அந்த பாகிஸ்தான் மேட்ச் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ ஏன்னா ஸ்ரீலங்கன் பிச்சர் ஸ்லோ டவுன்டா தான் இருக்கு. இங்கிலாண்டே கஷ்டப்பட்டு அவங்களோட ஆமா. பேஸ்பால் அப்ரோச்சே மாத்தி தான் போய் தோத்தாங்க. நல்லா தோத்தாங்க. விளையாடினாங்க. ஆமா. பட் ஆனா போய் தோத்துட்டாங்க. நல்லா விளையாடினாங்க. ஸோ அப்படி இருக்கிற கண்டிஷன்ல அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல இந்தியா அப்படி பண்றாங்க. துபாயில நல்லா பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்ரீலங்காலையும் ஹோப்ஃபுல்லி தே வில் டூ வெல். அந்த இடத்துல திலக் வர்மாவுடைய ரோல் ஆப்சன்ஸ் ஆஃப் திலக் குரூஷியலா வர்மா தான் இருக்கும். பிரச்சனையா இருக்கும். ஆமா. அந்த ரோல் இஷான் கிஷன் பண்ணாரு அப்படின்னா இந்த டீம் எழுதி வச்சுட்டு கப் அடிக்கும்ன்றதே சொல்லலாம். ஏர்லி ஃபேவரட்ஸ் கப் அடிக்கும்ன்றதே சொல்லலாம். ஏன்னா பக்காவான காம்பினேஷன் இது. ஸோ எல்லாமே கவர் ஆயிருக்கு. ஸோ இந்தியாவுக்கு வந்து எல்லா பாக்ஸையும் டிக் பண்ணிட்டாங்க. அந்த சட்னி என்ன, அந்த சட்னி நானும் சாப்பிட்டு பார்க்கணும்ட்டு எல்லா சட்னியும் ட்ரை பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் 2 கேம்ஸ் இருக்கு. இன்னும் 3 3 கேம்ஸ் கேம்ஸ் இருக்கு. இருக்கு. அதுக்கப்புறம் வேர்ல்ட் கப் தான். ஸோ நல்ல ஃபார்ம்லயே வந்து சீரீஸை ஜெயிச்சுட்டு அப்படியே வேர்ல்ட் கப் கப்பையும் போயிடணும். ஜெயிக்கணும். ஆனா என்னோட ஆசை என்னன்னா எப்படியாவது எங்கேயாவது ஒரு முரட்டு சோக் ஆகி ஒரு மேட்ச் தோத்துருங்க. தோத்துட்டு இந்த ஆமா சீரீஸ்ல அதுக்கப்புறம் ஒரே ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஒரு மேட்ச் தோத்துருங்க. ஆமா. அந்த இடத்துல நான் நியூசிலாந்து அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு மேட்ச் ஏர்லியரா வந்துருச்சு அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து எப்பவுமே நமக்கு செமிஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ்ல வர்றது இப்ப முன்னாடியே வந்துருச்சு அப்படின்னா டெஃபினட்டா இந்தியா வின்னு தான். அவ்வளவுதான். ஓகே ப்ரோ. ஓகே. எல்லாமே நிறைய கவர் பண்ணிட்டோம். பேசிட்டோம். நிறையவே பேசிட்டோம். நிறைய ஆமா. நிறைய நிறைய இடத்துல பேசியிருக்கோம். ஆமா. எனக்கு எனக்கு ஒரே குஷியா இருக்குது. அவ்வளவுதான். ஜாலியா இருக்கு. எனக்கு வந்து என்னன்னா இந்த மாதிரி நிறைய போலிங் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்றதுன்றது எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். ஆ. சோ அதனால என்னன்னா எனக்கு இது வந்து ரொம்ப குஷியாயிடுச்சு. சோ இந்தியா கண்டிப்பா வின் பண்ணுவாங்கன்றது தான் நான் நினைக்கிறேன். பார்ப்போம். அடுத்த சீரிஸ் வின் பண்ணிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆமா. அதுக்கப்புறம் நம்ம எப்படின்றத கமிங் வீடியோஸ்ல பார்ப்போம். ஓகே. அன்டில் தென் சைனிங் ஆஃப் சரவணா. தேங்க்யூ. பாய் பாய் பாய். நீட்டா